நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் அண்ட் வெல்கம் டு டைம் பாஸ் வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசி நாம டைம் பாஸ் பண்ண போறோம். ஷோக்கு போலாம் வாங்க. நம்ம தனுஷ் அவரு ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் படம் எதிர்நீச்சல். எங்க வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருப்பாரு. இந்த உலகத்துல லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் அவரோட கரியரே வந்து சேஞ்ச் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிவகார்த்திகேயனோட கரியர் சேஞ்ச் ஆனதுல வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாட்டு இருக்கு. படம் வந்து செம்ம ஹிட்டுங்க. கைய கட்டி நிக்குதே. பெருசா சாதிக்கணும் மச்சான். எனக்கு இது சரியா வரும்னு தோணல. அத பத்தி கேட்காதன்னு சொல்றல. எனக்கா இந்த உதவியை நீ பண்ணி தான் ஆகணும். யோ, நான் சொல்றது உன் மண்டையில ஏறல. இப்போ என் பிரச்சனை அது இல்ல, நீதான். Don't understand. Money has become everything in sports. ஆனா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அடுத்தபடியா விஐபி வேலையில்லா பட்டதாரி. நான் சொல்லவே வேணாம், உங்க எல்லாருக்குமே தெரியும். பட்டி தொட்டி வரைக்கும் பட்டைய கலப்பின ஒரு படம். தனுஷ்க்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கமர்ஷியலா ஒரு படம் வந்து செம்ம ஹிட் அப்படின்னா வந்து அது கண்டிப்பா வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்வியூல வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு நாள் போய் டிராப் பண்ணா குறைஞ்சு போய் வராமா? பிஇ முடிச்சிட்டு 4 வருஷமா வீட்டுல சும்மா தானே இருக்காரு. டிராப் பண்ணல 20 ரூபா கூட. மாமா 2000 ரூபா கேட்டா வெறும் 200 ரூபா தெரியுமா? இவ்வளவுதான் கிடைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. இதுக்கு மேல உங்க அப்பாட்ட ஆட்டைய போட முடியல. என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது. பரவாயில்ல மச்சான், நீ வேலைக்கு போலன்னு எனக்கு தெரியும். ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்ப. இதுவரை எந்த படத்திற்கும் இல்லாத அளவிற்கு தனுஷின் நடிப்பிற்கும் அந்த திரைப்படத்திற்கும் ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்தது. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? அடுத்ததா காக்கி சட்டை. எங்க வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் மறுபடியும் ஹீரோவை பண்றாரு. எதிர்நீச்சலோட டைரக்டர் ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு. எப்படி எதிர்நீச்சல் வந்து சிவகார்த்திகேயன் கரியர்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்ததோ அதே மாதிரி காக்கி சட்டையும் வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா போலீஸா பண்றாரு, மாஸ் ஆக்ஷன் ஃபைட்டு இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் ஸ்ரீதிவ்யா வருத்தப்பட வாலிபர் சங்கம் பண்ணாங்கல்ல, அவங்க தான் இந்த படத்துலயும் வந்து ஹீரோயின். அந்த படத்துலயும் கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த படத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்க. பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத 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 ஐயோ பார்க்காத நீ பார்த்தா பறக்குற பாத மறக்குற பேச்சு குறைக்குற சட்டின்னு தான் நானே காசிருக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டின்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான. பார்க்காத பார்க்காத
பார்க்காத, நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தான் நான் நேக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான. ஐயையோ பார்க்காத. இத்தனை படத்தை பத்தி நான் வந்து எதனால சொன்னேன் அப்படின்னா, இந்த எல்லா படமுமே வந்து நம்ம தனுஷோட ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன் வந்து இப்ப விஜய் சேதுபதி நயன்தாரா வச்சு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ரீசெண்டா நம்ம விஜய் வாட்ச்ல கூட நம்ம டிடி அக்கா வந்து விஜய் சேதுபதி கேட்டிருப்பாங்க, நீங்க வந்து ஒரு ஹீரோயினை கிட்னாப் பண்ணணும் அப்படின்னா எந்த ஹீரோயினை கிட்னாப் பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு நயன்தாரா அப்படின்னு பளிச்சுனவரும் பதில் சொல்லியிருப்பார். சப்போஸ் இப்ப இந்த சூதுகப்பம் படத்துல வர்ற மாதிரி ஒரு ஹீரோயினை கடத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி இப்போ ஒரு ஷாட் நாங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றோம். கண்ணாடி போட்டு இங்க இருக்கிற ஒரு ஹீரோயினை நீங்க கடத்திட்டு போயினே இருக்கலாம் பிரதர். அப்படி ஸ்டைலா கண்ணாடி போட்டு அந்த பிஜிஎம்மோட டான் 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 டான். யாரு? நயன்தாரா. நயன்தாரா நடந்து வரும்போது பார்த்தேன், அப்படியே உள்ள வந்தாங்க. அப்படியே கத்திலான்னு தோணுச்சு. ஐயோ, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு நயன்தாரா ஷூட்டிங்ல எது கடத்தி கொண்டு வந்துக்கோ பிரதர். நீங்க அப்படி கடத்தி கொண்டு போயிடாதீங்க, கொஞ்ச நேரம் செல்லக்குடிங்க இருக்கட்டும். நயன்தாரா செல்லக்குடி அங்க இருந்து ஹாய் சொல்றேன் ப்ளீஸ். அந்த செல்லக்குடி யார் டச் பண்ணாதீங்க. ஏன் அவ்வளவு பிடிக்குமா என்ன நயன்தாராவை? என் வீட்டுல நான் இருந்தேன்னு சொல்லிட்டேனுங்க, ஏங்க வெக்கப்பட வைக்கிறீங்க? சமீபத்தில் நடந்த விஜய் அவார்ட்ஸ் விருது வழங்கும் விழாவில் விஜய் சேதுபதியிடம் தாங்கள் சூதுகவும் பாணியில் எந்த நடிகையுடன் நடிக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டதற்கு யோசிக்காமல் நயன்தாரா என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தனுஷ் அடுத்து தயாரிக்க இருக்கும் திரைப்படத்திற்கு விஜய் சேதுபதியும் நயன்தாராவும் ஜோடி சேருகின்றனர். இத்திரைப்படத்திற்கு நானும் ரவுடிதான் என்று பெயர் சூட்டியுள்ளனர். இந்த திரைப்படத்திற்கு வெற்றி கூட்டணியான அனிருத் இசையமைக்கிறார். ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்ய போடா போடி திரைப்படத்தை இயக்கிய விக்னேஷ் சிவன் இயக்க உள்ளார். ரொம்ப நல்லவன், கன்ஃபியூஷன் இல்லாதவன், மன்மதன் வல்லவன், 18 வயசு வரைக்கும் நல்லா படிச்சு படிப்ப லவ் பண்ணிட்டேன், 21 வயசு வரைக்கும் ஒழுங்க வேலைக்கு போய் வேலைய லவ் பண்ணிட்டேன், இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணலான்னு தோணுதுங்க, மனசு ஏங்குதுங்க ஏங்குதுங்க ஏங்குதுங்க. இவ்வளவு நாள் ஜாலியா இருந்துட்டேன்னா ஒரு பொண்ணால காலி ஆயிட்டேன்னா, ஒரு பொண்ணால காலி ஆயிட்டேன்னா ஐயோ. ஸோ தனுஷ் வந்து எப்படி சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு மேஜர் பூஸ்ட் கொடுத்தாரோ அந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கும் வந்து கொடுப்பார் அப்படின்னு நம்பலாம். அண்ட் இந்த படத்துல 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக மக்கள்லாம் பயங்கர ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகவா லாரன்ஸ் தற்போது முனி படத்தின் 3ஆம் பாகமான கங்கா படத்தை இயக்கி வருகிறார். கங்கா படம் வந்து முடிஞ்சிருச்சு, ஒரு கிளைமேக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து இந்த 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 20 days எடுக்கிறோம். அது எடுத்தால் இந்த படம் முடிஞ்சிடும். கங்கா படம் லேட் ஆனதுக்கு காரணம் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஏன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் கொஞ்சம் அடிப்பட்டதால் 5 months டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சரியா இப்போ நல்லா வந்திருக்கு படம். ஸோ லேட் ஆனதுக்கு காரணம் என்னுடைய உடம்பு சரியில்லாமல் போனது தான். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரே ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது இந்த மாதத்தில் முடிஞ்சிடும். அந்த படம் December 25th கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். காஞ்சனா வந்து எவ்வளோ பயமுறுத்தணுமோ, எவ்வளோ காமெடியாக இருந்ததோ, ஒரு பேய் படத்தில் வந்து காமெடி மிக்ஸ் பண்ணி அதுலேயும் ஒரு மெசேஜ் வந்து சரத்குமார் சார் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி கங்காலேயும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். அதை விட காமெடி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை விட பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து கட்டிய கயிறு அருந்து உதிரும் கனவு
காத்த போல வராடா சதுக்கு போட்டு அடிக்க வராடா ஆணு பெண்ணோ கலந்து வராடா வண்ண பிரிச்சு மேக எழுந்து வராடா. இந்த படத்தை தொடர்ந்து புதிய படம் ஒன்றை இயக்கவிருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு ஒரு டிக்கெட்ல 2 சினிமா என்று பெயரிட்டுள்ளார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது சும்மா தான் இருந்தேன். சும்மா இருக்கும்போது தான் என்ன திங்க் பண்ண தோணும். சரி அடுத்தது என்ன பண்ணலாம், கங்காவுக்கு அப்புறம் நம்ம என்ன படம் பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஐடியா ஒன்று வந்தது. அது ரொம்ப நாளாக மனசுக்குள்ள 6 மாதமாக இருந்திருந்து இப்போது சரி கொஞ்சம் பயமாக கூட இருந்தது. சரி இது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. சரி புது விஷயத்தை வந்து எப்போது ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ நான் படம் அனௌன்ஸ் பண்ணுற படம் பேர் வந்து ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. படம் பேர் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. ஒரு படம் பேர் கிழவன், இன்னொரு படம் பேர் கருப்பு துரை. ஒரு படத்தில் லட்சுமி ராய் ஹீரோயின், இன்னொரு படத்தில் ஆண்ட்ரியா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். காஞ்சனாக்கு அப்புறம் இது என்னோட அடுத்த படம். ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. இதே ஒரு கான்செப்ட் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு சொல்லும் போது திடீர்னு எல்லாமே லாஸ்ட் மினிட் தான் ஆகும். இவர் கூட எப்பவும் பண்ணும்போது திடீர்னு எனக்கு கூப்பிட்டுவாங்க, திடீர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, திடீர்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. காஞ்சனாவும் அப்படி தான் எனக்கு நடந்தது. அவர் ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டியிலே தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். இது இப்படி அப்படி அப்படியான சொல்லிட்டு நேற்று சொல்லும் போதே ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நரேஷன் சொல்லும் போதே நிறைய ஒரு இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். இல்லை இல்லை இது இப்படி இருக்கும் அது இப்படி. இந்த படத்தில் வந்து கான்செப்டே அது ஒரு எனக்கு பிடிச்சது. ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. ஸோ ஒரு டிக்கெட்டில் நீங்கள் ஆக்சுவலி 2 சினிமா பார்க்கலாம். பணம் வேற வசூலாயிடும். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்னா அந்த படம் பிடிக்கும். ஸோ அது ஒரு சேஃப் ஜோன் ஆக்சுவலி. இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு படம் முடிஞ்சிடும். இன்ட்ரோலுக்கு அப்புறம் இன்னொரு படம் ஸ்டார்ட் ஆகும். இந்த படத்தில் வந்து இப்போது கங்கா படத்தில் வந்து கேமராமேனாக பண்ணிகிட்டு இருக்காரு. 2 படத்துக்கும் அவர் தான் கேமரா பண்ணுறாரு. ஒளிவீரன் அவர் பேர். காஞ்சனாவை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரசிச்சிருக்கேன். ஒரு 3-4 தடவை படம் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் போய் என்னால் ஒர்க் பண்ண முடியுன்றதை பற்றி நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறமா நான் டைரக்டரை மீட் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு புது சினிமாவோட களம் எனக்கு புரிஞ்சது. அது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. இந்த மாதிரி ஒரு களம் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது கிடையாது. அது கரெக்டாக ஒரு ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணுறது எப்படின்ட்டு நான் இவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த கங்கா படத்தில் மொத்தம் 3 மியூசிக் டைரக்டர். தமன் 2 சாங் பண்ணுறாங்க. அப்புறம் லியோன்னு ஒரு புது மியூசிக் டைரக்டரை நான் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் வந்து மிகப்பெரிய இசையமைப்பாளராக வரார் நம்பிக்கை. சவுண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2 சாங் கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ 2 சாங் அவர் கங்கா படத்தில் பண்ணுறாங்க. இந்த படத்தில் கிழவன் படத்தில் ஃபஸ்ட்டு வர அந்த கிழவன் படத்தில் அவர் தான் மியூசிக் பண்ண போகிறாங்க. கருப்பு துறைக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர், இன்னொரு புது மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன். சார் வந்து இந்த படத்துக்கு கிழவன் படத்துக்கு நம்ம தான் மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்காரு. கங்கா படத்துக்கு ஆக்சுவலாக தெரிந்தார். அண்ட் அப்போ வந்து நான் பண்ண ஒரு பாட்டை வந்து கேட்டுட்டு நல்லா இருக்கு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா படத்துக்கு 2 பாட்டு பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, படமோட கான்செப்ட் இருக்குது பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த கங்கா படத்தில் இப்போ ஒர்க் இஸ் கோயிங் ஆன். அண்ட் கிழவன் இப்போதைக்கு we have not started work yet, பட் பாட்டு பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா. மியூசிக் வைஸ் சவுண்ட் வைஸ் எல்லாமே புதுசாக. ஸோ லெட்ஸ் ஹோப் இட்ஸ் வெல் ரிசீவ்ட். விவேக சார் வந்து காஞ்சனா படத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு பேரழகா, கொடியவனின் கதையை முடிக்க அந்த சாங்லாம் ரொம்ப ஹீரோயிசமாக இருந்தது. ஸோ இந்த கங்கா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல சாங்ஸ் எழுதியிருக்காரு. ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா, ஒரு படத்துக்கு பேர் கிழவன், மற்றொன்று கருப்பு துரை என்று மாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு குறும்பட யுகம். எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு எதிர்பார்க்குற ஒரு காலகட்டம்.
அப்படிங்கிறப்போ ஒரே படத்துல 2 படத்தை காட்டுவது என்பது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான முயற்சியாகப்பட்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 1 டே மேட்ச் வந்து 2020 வர்றப்போ அது ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தியது. அதே போல் பார்த்தீங்கன்னா புதுக்கவிதையிலேருந்து ஹைக்கூன்னு வந்தப்போ அதனுடைய சிறிய வடிவத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டர் அப்படிங்கிறப்போ அதுல இருந்த வரவேற்புங்கிறது பெருசாக இருந்தது. எதையும் சுவையாக சுருக்கமாக அழகாக சொல்ல வேண்டும் என்பதிலே வந்து பொதுவாக ரசிகர்களுக்கு பெரிய ஆர்வம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால வந்து மாஸ்டர் இதை சொன்ன உடனே ரொம்ப வியப்பாகவும் புதிதாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. மாஸ்டரோட நான் வந்து காஞ்சனா படத்தினுடைய பாடல்களை எழுதியிருந்தேன். கருப்பு பேரழகா பாடல், கொடியவனின் உயிரை எடுக்க பாடல், சங்கிலி பொங்கலி பாடல், எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு பிறகு இப்போ கங்கா படத்தினுடைய பாடல்களையும் எழுதியிருக்கேன். ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த படத்துல பாடல்களோடு சேர்த்து வசனம் எழுதுகிற ஒரு பொறுப்பை, ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் லாரன்ஸ் மாஸ்டருக்கு. இதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா அந்த வசனம் மிகப்பெரிய அளவுல பேசப்படுகிற வசனமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு பாடலாசிரியர், இந்த படத்தில் வந்து டைலாக் கூட சார் எழுதுறாருன்றது சந்தோஷம். ஒரு புது விஷயத்தில் இன்னொரு புது ஆள் வந்திருக்காரு, அதுவும் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த கருப்பு தூரம் பார்த்தீங்கன்னா காமெடி நிறைய இருக்கும். அதில் கோவை சரளமாக இருக்காங்க. கிழவன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும். ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறாங்க இது. இந்த படம் வந்து நவம்பர்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். தெரியாது, நான் எப்போ பிளான் பண்ணாலும் லேட்டாக தான் ஆகும், அது என்னன்னு தெரியல. இந்த படம் ஏப்ரல் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். You gotta know, you make me crazy. You blood sucker, blood sucker, blood sucker. Vijay Anthony, MC Jasmine. எனக்காக பிறந்தான்னு இருந்தேன்டா காவலு. அவ எவன் கூட போறாளோ பைக்குல டிராவலு. அவ கேக்கும் 6 பேக் இல்லடா எங்கிட்ட. அத வச்சாலே சீக்கிரம் போவேடா எமங்கிட்ட.
குணசேகர் சார் என்ன மியூசிக் போட கூப்பிடுறாரியா? ஐயா மாட்டேன்னா நான் பண்ண மாட்டேயா? நீ எங்கிட்ட அசிஸ்டண்டா இருந்ததுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, நீ கண்டிப்பா அவனுக்கு மியூசிக் போடணும். அவன் இலக்கணத்தை உடைச்சு 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 புதுசாயிட்டான். நான் அதே இலக்கணத்தை புடிச்சு 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 பழசாயிட்டேன். நான் காதல்ல விழுந்துட்டேன். ஆக்சுவலாக எத்தனையோ லவ் சீன்ஸ்க்கு நான் மியூசிக் போட்டிருக்கேன். நான் லவ்ல விழுந்தா எனக்கு யார் மியூசிக் போடுவா? இசை வீசி நீ தேட திசை மாறி நான் ஓட அசையாமல் உலகம் பார்க்கும். நான் உன் பக்கத்துல வந்தாலோ இல்ல நீ என் பக்கத்துல வந்தாலோ ஏதோ ஒன்று ஆகுது இல்ல. நான் பாவ மன்னிப்பு வழங்க வேண்டுமே. குதிரைக்கு முகப்பட்டா கட்டின மாதிரி அப்படியே தான் போயிட்டு இருப்பான். கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்க, எனக்கு சொல்லி தெரியும் முதலாளி தொழிலாளர்கள. என்ன என்ன நடக்குது? சம்திங் இஸ் ராங். முதல்ல இந்த ஸ்டுடியோ இழுத்து மூடு. இப்போ மியூசிக் சரியில்லையாம நீங்க வேற மியூசிக் வச்சுக்கோங்க. ரொம்ப வில்லத்தனமா போறோம். என்னோட இசை, நான் தான் இசைன்னு மறுபடியும் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம்.